Good evening to everyone. Welcome to PGTRP aspirants. So, October 5th, நம்ம வந்து ஸ்டேட் மாடல் எக்ஸாம் ஆரம்பிச்சு. ஸோ அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு செஷன் வந்து So let's start. The first question is, what is the advantage of external hashing over open addressing? Okay. So open addressing கூட நம்ம external hashing compare பண்ணலாம். External hashing is nothing but chaining. Okay. So இதுல இருக்கிற நம்ம பார்ட் வந்து கம்பாரிசன் பண்ணணும். கம்பாரிசன் பண்ணி என்ன கம்பாரிசன்ல எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்ன்றதை நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல பார்க்கணும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? லெஸ் ஸ்பேஸ் இஸ் யூஸ், deletion operation is easier, the time complexity is lesser, next all the above. Okay. So less space is used, அதாவது நம்ம செயினிங்க்கும் சரி ஹேஷிங் பொறுத்த வரைக்கும் செயினிங்க்கும் சரி ஓப்பன் அட்ரஸிங்க்கும் சரி. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குபை ஆகுது. அதாவது இப்போ ஸோ we have double hashing, linear probing, next quadratic probing. ஸோ இந்த டைப்ஸ் தான் நமக்கு ஓப்பன் அட்ரஸிங். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லெஸ் ஸ்பேஸ் எடுக்காது. நம்மளுக்கு எப்பவுமே வந்து டபுள் ஹேஷிங்ஸ்க்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் எடுக்கும். டபுள் ஹேஷிங் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டபுளா ஸ்டோர் பண்றோம். ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் எடுக்காது. ஓகே. பட் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஹேஷிங் அதாவது செயினிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஆக்சுவலி எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேபிள்ல நம்மளுக்கு ஒரு ஸ்லாட்ல ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட் இருக்காங்க, ஒரு இண்டெக்ஸ்ல 0 இண்டெக்ஸ்ல ஆல்ரெடி 20 இருக்காங்க அப்படின்னா அதே 0 நெக்ஸ்ட் நம்பருக்கும் வந்துச்சு, அதே இண்டெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா யூசிங் லிங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அந்த மாதிரி நம்மளுக்கு லீனியரா தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். 21 நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா 22. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு செயினிங் ஃபார்மேட்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து நமக்கு செயினிங் சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 20 இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நோடுக்கும் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நோடுக்கு 21ஓட அட்ரஸ் வந்து 20ல இருக்கும், 22ஓட அட்ரஸ் வந்து 21ல இருக்கும். ஆஸ் அப்படியே நம்மளுக்கு லிங்க் லிஸ்டோட ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்மேட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா செயினிங்ல தான் நம்மளுக்கு மோர் ஸ்பேஸ் இருக்கும். பட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் கரெக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா டெலிஷன் ஆப்ரேஷன் இஸ் ஈஸியர். எதுக்கு? நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஹேஷிங்க்கு ஈஸியரா இருக்குன்றாங்க. ஒய் அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லீனியர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ லீனியர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அவைலபிள் ஸ்லாட்ஸ் கால்குலேட் பண்ணும், யூசிங் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளுக்கு இண்டெக்ஸ் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும். 0 1 2 3 திஸ் இஸ் த இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு 0ல வந்து 22 ஸ்டோர் ஆயிருக்காங்க. ஓகே. 1ல வந்து 20 ஸ்டோர் ஆயிருக்காங்க. இதுவே எனக்கு அகைன் அதே மாதிரி ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து லெட்ஸ் சே 33. டேபிள் சைஸ் என்ன அப்படின்னா 11ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ 22 எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும், எனக்கு 0ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 33 எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும், சேம் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து 0 தான் வரும். ஓகே. இப்போ நம்ம 0ல போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 22 தான் இருக்காங்க. அப்போ லீனியர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ஆல்ரெடி ஃபில் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அவைலபிளா இருக்கோ அதை செக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செக் பண்ணும், அங்கேயே அவைலபிளா இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நம்ம அடுத்த இண்டெக்ஸ் செக் பண்ணும். ஓகே. அடுத்த இண்டெக்ஸ் ஸ்டில் எனக்கு அவைலபிள் ஸ்லாட்ஸ் அதாவது எம்டி ஸ்லாட்ஸ் வர வரைக்கும் எனக்கு செக் பண்ணும். ஸோ அடுத்து எனக்கு 2 எம்டியா இருக்காங்க. ஸோ 33 நான் இங்க பிளேஸ் பண்ணுவேன். ஓகே. இதை விட்டுட்டு நான் ஒரு எம்டி ஸ்லாட்டை விட்டுட்டு அடுத்து அகைன் நான் செக் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் அதோட கிரைட்டீரியா. இதுவே எனக்கு வந்து இப்போ நான் 33 சர்ச் பண்ணணும்னாலும் நான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐ வில் கெட் த இண்டெக்ஸ் அண்ட் அந்த இண்டெக்ஸ்ல போய் நான் பார்ப்பேன் அந்த வேல்யூ இருக்குதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட்ஸ்ல தான் டெஃபினட்டா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நான் அதுல போய் செக் பண்ணுவேன். அதுலயும் இல்ல எனக்கு ஸ்பேஸ் எம்டியா இருக்கு அதுல அப்படின்னா அதை தாண்டி நான் போயிருக்க மாட்டேன் லாஜிக். ஸோ அப்ப என்ன ஆகும், எனக்கு
டெலிஷன் நான் வந்து இங்க நான் ஒரு எலிமெண்ட் நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா அந்த எலிமெண்ட் எம்டி ஆயிரும். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் ஏதாவது எலிமெண்ட் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டெலீட் ஐ மீன் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாது சர்ச் பண்ணும்போது. அந்த 33 ஈவன் அந்த டேபிள்லே இருந்தாலும் நடுவில் இந்த ஒன்ல இருக்க இண்டெக்ஸ் வந்து இப்ப எதுவுமே இல்லை, நான் டெலீட் பண்ணிட்டேன் ரீசன் தான் இது எம்டியா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த 33 நான் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு இண்டெக்ஸ் 0 வரும். நெக்ஸ்ட் ஒன்ல சர்ச் பண்ணோம், ஒன்ல எம்டியா இருக்கு, அப்ப அதையும் தாண்டி சர்ச் பண்ணாது. என்ன பண்றோம், கம்ப்ளீட் பண்ணிடும், எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அந்த டேபிள்ல இல்லைன்ற மாதிரி சொல்லிடும் நம்மளுக்கு அங்கே. சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு லீனியர் ப்ராபிங் அதாவது ஓப்பன் அட்ரஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா ஒரு ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டெலீட்டட் ஃபங்க்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் லைக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அது டெலீட் ஆயிட்டாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா லைக் டெலீட்டட் அப்படின்ற மாதிரி ஏதாவது நமக்கு மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல வந்து நம்ம இன்செர்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பண்றதுனால நம்மளுக்கு ஆஷிங்கை பொறுத்த வரைக்கும், ஆஷிங்ல ஓப்பன் அட்ரஸிங் பொறுத்த வரைக்கும் டெலிஷன் வந்து காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் நம்ம நார்மலா டெலிட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ தட் நம்மளுக்கு அதர் எலிமெண்ட்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகும். பட் இதுவே எனக்கு செயினிங்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு லிங்க் லிஸ்ட் மூலியமா தான் நமக்கு சேவ் ஆகுறதுனால ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா எதை டெலீட் பண்ணுமோ அந்த நோடுக்கு ரீச் ஆகி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு அஃபெக்ட் ஆகாது, அதர் எலிமெண்ட் சர்ச் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ டெலிஷன் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியரா இருக்கும், which is correct. And next, the time complexity is less. டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன் அண்ட் ஆவரேஜா நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் தான் வந்து வரும். ஓகே, எக்ஸ்டர்னல் ஆஷிங்னாலும் சரி நம்ம ஒரு குட் ஆஷிங் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் வித்தின் கான்ஸ்டன்ட் டைம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இங்க லெஸ்ஸர்னு சொல்லியிருக்காங்க, which is not. ஆல் த அபவ்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பிகாஸ் பி மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ த ஆப்ஷன் correct option is B. Deletion operation is easier. So next, what is the time and space complexity to delete a node from the singly linked list? Okay. So singly linked list பொறுத்த வரைக்கும் இங்க வந்து delete a node மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, சோ எந்த இடத்துல எந்த ஸ்பெசிபிக்கான எந்த இடத்துல லைக் ஹெண்டா இல்ல ஃப்ரெண்டா எந்த இடத்துல எனக்கு டெலீட் பண்ணுன்ற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா யூஸ்வலா ஃப்ரண்ட்ல டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு டைம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் அதுவுமே நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஹெட் அண்ட் டெய்ல் பாயிண்டர் வச்சுதான். ஓகே, பட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்சிமம் அதாவது வர்ஸ்ட் கேஸ் தான் நம்ம வந்து பேசணும் எப்பவுமே. நீங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாலே நம்ம வர்ஸ்ட் கேஸ் தான். ஒரு நோட டெலீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும், யூஸ்வலி ஆர்டர் ஆஃப் என் தான் இருக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் எலிமெண்ட் டெலீட் பண்ணும்போது, அதாவது டெய்ல் பாயிண்டர் இருக்காது, ஹெட் பாயிண்டர் மட்டும்தான் இருக்கு. இல்ல டெய்ல் பாயிண்டரும் இருந்து ஹெட் பாயிண்டரும் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் நோட டெலீட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்றது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். பட் அதோட ப்ரீவியஸ் நோடோட பாயிண்டர் அப்டேட் நல்லுன்னு அப்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கு, பேக்வர்ட் டைரக்ஷன் கிடையாது. ஸோ பேக்வர்ட் டைரக்ஷன் தான் நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் நோட்ல இருந்து அப்படியே நம்ம முன்னாடி ஈஸியா ரீச் பண்ணிடலாம். பட் எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும் எதுல, சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல. ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிராவல் பண்ணணும், எல்லா ரீச் பண்ணிட்டு அதோட அட்ரஸ் என்ன பண்ணுவோம், நல்லுன்னு சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப், பிகாஸ் n எலிமெண்ட்டையும் நான் டிராவல் பண்ற மாதிரி எனக்கு சினாரியோ வரும். ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் n. ஓகே, ஸோ த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n மற்றது எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், லைக் பி ஏ இது எல்லாமே நமக்கு கரெக்ட், எய்தர் சி ஆர் பி. ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த அந்த லிங்க் லிஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ அந்த மெமரியிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது அடிஷ்னலா எந்த மெமரியும் தேவைப்படாது, ஏதாவது ஸ்டோர் பண்றதுக்கோ எதுக்குமே அடிஷ்னலா நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்லயே நம்ம வந்து ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் 1, n வராது, ஆர்டர் ஆஃப். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. So next question, what is the time complexity of performing the NQ operation in? Okay, so Q அப்படினாலே நம்மளுக்கு எந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும்,
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட், ரைட்? ஸோ கியூவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்கியூ டிக்யூ இருக்கு, ரெண்டு நம்மளுக்கு இருக்கு, ரெண்டு ஆப்ரேஷன். என்கியூனா நம்மளுக்கு இன்சர்ட் பண்றது. இன்சர்ட் எனக்கு எங்க பெர்ஃபார்ம் பண்ணும்? லாஸ்ட்ல, எண்ட்ல தான் நம்மளுக்கு இன்சர்ட் ஆப்ரேஷன் போகும். டெலீட் வந்து ஃபர்ஸ்ட்ல. ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலி இதெல்லாமே நம்மளுக்கு ஏபிடி, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். என்கியூ டிக்யூ இது எல்லாமே. ஸோ என்கியூ வந்து நம்ம கால் பண்ணாலே டைரக்டா என்ன பண்ணும், அது லாஸ்ட்ல தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், லாஸ்ட்ல எனக்கு இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு ஏதாவது எனக்கு என் எலிமெண்ட்டுக்கும் டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்கா? எதுவுமே கிடையாது. என்கியூ கால் பண்ணா டைரக்டா ஆப்வியஸா எனக்கு லாஸ்ட்ல தான் இன்சர்ட் பண்ணும். ஸோ இன்சர்ட் பண்ணிடும், அவ்வளவுதான். நமக்கு என்ன எலிமெண்ட் கொடுக்குறோமோ என்கியூக்குள்ள அதை வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணிடும். என்கியூ 5 கொடுத்தோம்னா லாஸ்ட்ல எனக்கு 5 இன்சர்ட் பண்ணிடும். இதுதான் அதோட கான்செப்ட். இது என்னால ஆர்டர் ஆஃப் ஒன் டைம்லயே என்னால பண்ண முடியும். இதுக்கு எனக்கு வேற எந்த எலிமெண்ட்க்கும் ரீச் பண்ணணும்ன்றது கிடையாது. So the correct option is A. So next question, how many nodes does a full binary tree with n leaves contains? Okay, so first என்ன கொடுத்திருக்காங்க, மெயின் பாயிண்ட் வந்து ஃபுல் பைனரி. ஃபுல் பைனரி ட்ரீனா என்ன? either 0 இல்லனா 2 children. Okay, so that is called full binary tree. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லீவ்ஸ், அதாவது இந்த n லீவ்ஸ வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நோட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நம்மளோட டார்கெட் என்ன? நோட்ஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் நோட்ஸ்ங்க ஃபைண்ட் அவுட் பண்றது தான் டார்கெட். பட் நம்ம கையில இருக்கிறது என்ன? n லீவ்ஸ். லீவ்ஸ வச்சு நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இதுதான் கான்செப்ட். சோ இந்த மாதிரி क्वेश्चनலாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போகலாம். ஃபுல் பைனரி ட்ரீ எடுத்துக்கோங்க. சோ திஸ் இஸ் தி ஃபுல் பைனரி ட்ரீ. ஒரு ரெண்டு சாம்பிள் ட்ரீ நம்ம எடுத்துக்கலாம். So this is another full binary. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து n refers to leaf. Okay, so leaf பாத்தீங்கன்னா இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு லீஃப் இருக்கு? 2 leaf. இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு லீஃப் இருக்கு? 3 leaf. Okay, so leaves. Okay, next notes எவ்வளவு இருக்கு? so notesன்றதை நான் ரெப்ரசென்ட் பண்ணா again n வரும். so differentiate பண்றதுக்காக நான் b ன்னு எடுத்தேன், vertex ன்னு எடுத்தேன். Okay, so vertex is same. So இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த ட்ரீக்கு நோட்ஸ் எவ்வளவு? 3. நெக்ஸ்ட் இந்த ட்ரீக்கு எவ்வளவு நமக்கு நோட்ஸ்? b equal to 4, 5. So 5. ஓகே, சோ ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லீஃப்ல இருந்து நமக்கு நோட்ஸ் போனோம் அப்படின்னா டெஃபினட்டா சம் இன்கிரிமெண்ட் தான் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 into so 2 into n வந்து நம்மளுக்கு என்ன? 2 minus 1 which is 4 minus 1 3. so எனக்கு லீவ்ஸ வச்சு எனக்கு வெர்டெக்ஸ் வந்துச்சா? so இந்த ட்ரீக்கு இந்த ஃபார்முலா கரெக்ட் சார். and next அதே ஃபார்முலா எடுத்திருக்கேன். 2 into இங்க n என்ன? 3 minus 1 which is 6 minus 1 5. so எனக்கு வெர்டெக்ஸ் 5 வந்துருச்சா? ஓகே, அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா A வந்து கரெக்ட். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு இதை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் வந்து ஜஸ்ட் ஆன் த ஸ்பாட் ஒரு சம் எக்ஸாம்பிள் எடுத்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இதுக்கு மேல நம்ம பினாலும் சரி என்னனாலும் சரி n-1நாலுமே வராது. இதுல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா வரும். அதாவது இந்த வெர்டெக்ஸோட வேல்யூ வந்து வராது. இதுதான் நம்மளோட டார்கெட். நம்மளோட எவ்வளவு நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் டார்கெட். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will get the vertex. So this is the concept. And next, so the option is, so consider the following numbers. So some numbers கொடுத்திருக்காங்க to be inserted into the empty binary search tree. What will be the sequence of in-order traversal of the resultant binary? Okay, so இந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூஸ்வலா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா நிறைய பேர் ட்ரீ டிரா பண்ணி அதுல இன்னொரு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஷார்ட்டா டைம் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரீ ஜென்ரேட் பண்ணி நம்ம இன்னொரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஈஸியா டைரக்டா ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா யூஸ்வலா பைனரி சர்ச் ட்ரீல நம்ம இன்னோர்டர் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இன்னோர்டர் டிராவல்சல்
we will get a final result sorted list. Okay? நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? சார்ட் பைனரி ட்ரீயை டிரா பண்ணிட்டு அதுல இருக்கு இன்ஆர்டர் டிராவர்சல் பண்ணோம்னா டெஃபினட்டா நமக்கு சார்ட்டட் லிஸ்ட் தான். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு சார்ட்டட் லிஸ்ட். ஓகே, சோ சார்ட்டட்ல இது என்ன இருக்கு? 8 ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டட் கிடையாது, 8 1 இந்த மாதிரி இருக்கு. பி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சார்ட்டட்ல இருக்கு. சி 1 2 3 4 5 6 அசெண்டிங் சார்ட்டட், அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இது பாருங்க சி கிடையாது, டி கிடையாது. அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டைரக்டா இன்ஸ்டெட் ஆஃப் டிராயிங் த்ரீ டைரக்டா நான் என்ன பண்ணிடுறேன், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ நீங்க டிரா பண்ணி அதுல இன்னொரு பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டெப்பே தேவையில்லை அது இதுல பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ டைரக்டா வித்தின் த செகண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைன். So option D is the correct. So next question, identify the data structure which allows deletion at both ends of the list but insertion at only one end. Okay, so இங்க வந்து insertion at only one end. Okay, insertion is nothing but நம்ம input கொடுக்கறதான insertion அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். So input வந்து நமக்கு ஒரு எண்ட்ல நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா அதோட ஆப்ஷன் என்னன்னா A தான் வரும். Okay, so double-ended queue we have totally two types. One is input restricted queue and another one is output restricted. So input restricted queue பொறுத்த வரைக்கும் insertion வந்து okay either நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல மேபி எந்த பிளேஸ்ல இருக்கலாம், பட் ஒன் எண்ட்ல தான் இருக்கும். பட் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ பொறுத்த வரைக்கும் அவுட்புட் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் அப்போ வந்து நம்ம டெலிட் இங்க வந்து டெலிஷன் ஒன் எண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ வந்து இன்செஷன் வந்து ஒரு எண்ட்ல தான் நடக்கும், பட் டெலிஷனுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூல வந்து நம்ம அவுட்புட்னா எதை மீன் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஐ மீன் டெலிட் பண்றது தான் மீன். ஸோ டெலிஷன் மட்டும் தான் ஒரு எண்ட்ல நடக்கும், அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கொடுக்குறோம் அவ்வளவுதான். பட் நம்மளுக்கு இன்செஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட் வந்து இன்புட், இன்புட்னா நம்மளுக்கு இன்செர்ட், ஸோ இன்செர்ஷன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அவுட்புட்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்ல எண்ட்ல எதுலதான் ரிமூவ் பண்ணுவோம், நம்ம ஃப்ரண்டா ரிமூவ் பண்ணுவோம். கரெக்டா டெலிஷன் அங்கதான் நடக்கும், அதுதான் நம்மளோட அவுட்புட்டா வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் அப்படின்னாலே நம்மளுக்கு டெலிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அந்த டெலிஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோம், அதுதான் ஒன்லி ஒன் அவ்வளவு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in a binary tree, certain null entries are replaced by special pointer which point to nodes higher in a tree for efficiency. These special pointers are called. So நம்ம வந்து பைனரி ட்ரீ கான்செப்ட்ல வந்து ஒரு ட்ரீ படிச்சோம் which is called threaded binary. So இது எதுக்காக வருதுன்னா நல் பாயிண்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் நல் பாயிண்டருக்கு பதிலா ஏதோ சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஸோ நல் பாயிண்டர் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு மெமரியை வேஸ்ட் பண்றதை விட, அந்த ஒரு யூஸே இல்லாம அந்த நல் ஸ்டோர் பண்ணி மெமரியை வேஸ்ட் பண்றதை விட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நல் we are storing some ஸ்பெஷல் பாயிண்டர், அதாவது ஒரு பாயிண்டர் ஸ்டோர் பண்ண போறோம். அந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்டர் வந்து ஏதோ சம் நோட்ஸை பாயிண்ட் பண்ணும். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு மெயினா வந்து இன்னொரு டிராவல்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஈஸியா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்தோம். அப்போ அந்த த்ரெட்டட் பைனரி ட்ரீல நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பெஷல் பாயிண்டரோட நேம், டேர்ம் நேம் தான் என்னன்னா த்ரெட். ஓகே, சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து இதோட பாயிண்டர் இங்க பாயிண்ட் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் நல், உங்களுக்கு நல்லன்னு இருக்கும். சோ நல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக சம் ஸ்பெஷல் பாயிண்டரை இன்சர்ட் பண்றோம் அவ்வளவு.
So the option is thread. இங்க என்ன ஸ்பெஷல் பாயிண்ட்? அதோட டேர்ம் பேர் வந்து thread. Option D is the correct. So next, which of the following is the postfix of the expression? So postfix find out பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப கரண்டா நம்மளுக்கு postfixல இருக்கு. கரண்டா இருக்கிறதுல வந்து நம்ம postfix expression வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்றோம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரண்டா நமக்கு இன்ஃபிக்ஸ்ல இருக்கு. ஃபைன். A பிளஸ் B bar C. ஓகே, சோ ஹை ப்ரியாரிட்டியா இருக்கு பிரசிடென்ஸ். ஒரு பிராக்கெட் நெக்ஸ்ட் D மைனஸ் C டபுள் பிராக்கெட்ல இருக்கு. சோ போஸ்ட்ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆபரேட்டர் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பேக்ல இருக்கும். சோ எல்லாமே நம்ம பின்னாடி அசைன் பண்றோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். சோ தட் அதுதான் வந்து நம்மளுக்கு ஹையர் பிரசிடென்ஸ் இருக்கு. சோ பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்ட்ஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் என்ன பண்ணுவோம்? பிசி அப்படியே பின்னாடி போடுவோம், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் டி ஏ மைனஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்னா நமக்கு ஆபரேட்டர் எப்படி வரும்? லாஸ்ட்ல வரும். சோ அப்படியே நம்ம பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி இப்போ இது இது ஒரு செட் ஆஃப் லிஸ்ட், இது ஒரு செட் ஆஃப் ஐட்டம். சோ இதுக்கு நடுவுல இருக்க ஸ்டார் எனக்கு இப்ப எப்படி வரும்? லாஸ்ட்ல வருமா? சோ அதை என்ன பண்றேன்? A BA minus. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எப்ப இது ஒரு செட் ஆஃப் லிஸ்ட், இது ஒரு செட் ஆஃப். ஓகே, இப்போ இந்த நடுவுல பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் என்ன பண்ணணும்? இதை நம்ம வந்து திரும்ப டிவைட் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம பிளஸ் வந்து இங்க மூவ் ஆயிடலாம். சோ ஏபிசி ஸ்டார் டிஏ மைனஸ் ஸ்டார் பிளஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் பிரசிடென்ஸ்க்குலாம் பிராக்கெட் போட்டுப்போம். அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த எது ஹையஸ்டோ அதை சால்வ் பண்ணிட்டு வருவோம். இப்போ இந்த ஆப்ஷன்ல என்ன? The A is the correct. So ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த பிராக்கெட் மட்டும்தான். So இதுதான் கரெக்ட். A is the correct answer. Next, what is the cost of searching for an AVL? So searchingக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி அதான் கேட்டுருக்காங்க. ஓகே, சோ ஏவிஎல் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பைனரி ட்ரீல ஒரு ப்ராப்ளம் பார்த்திருப்போம், விச் இஸ் கியூ ட்ரீ. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபேக்டர் செக் பண்றோம், பேலன்ஸ்டு ஃபேக்டர், அதாவது பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ உள்ள கொண்டு வரும், பிபிடி. ஓகே, சோ அதுக்குள்ளதான் ஒன் ஆஃப் த டெக்னிக் ஏவிஎல் ட்ரீ. சோ பைனரி சர்ச் ட்ரீல பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் லாக் தான். ஆனா ஒரு ஸ்கியூ ட்ரீல மட்டும் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் n வர சான்ஸ் இருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான், இந்த ஒரு கேஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பைனரி பேலன்ஸ் ட்ரீ வந்திருக்காங்க. சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஏவிஎல் ட்ரீ இருக்கு. ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணியாச்சு. அப்ப என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? ஒன்லி ஆர்டர் ஆஃப் லாக் ஃபார் ஆல் த ஆப்ரேஷன். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்ரேஷன்ல பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாத்துக்கும் இன்சர்ட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, சர்ச் பண்றதுக்கு, டிராவல்சல் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம ஆர்டர் ஆஃப் லாக் போட்டாரு. பிகாஸ் எனக்கு ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆஃப் பார்ட் மட்டும் நம்ம சர்ச் பண்ணா போதும். ஏன்னா ரூட்டே டிசைட் பண்ணிடும் இது எந்த சைடு இருக்கும். ரூட்டை வச்சே நம்ம இந்த சைடு மட்டும் செக் பண்ணா போதும், இல்ல கிரேட்டரா இருந்தா இந்த சைடு மட்டும் செக் பண்ணா போதும். அதாவது ஆஃப் பார்ட் எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் யார் வருவா? லாக்ன்ற ஒரு டேர்ம் பிளே பண்ணும். ஓகே, சோ இதுக்கு எல்லா ஆபரேஷனுக்குமே நம்மளுக்கு லாக் என் தான். So the answer is B, order of login. So next question, what is the minimum number of queues required for implementing a stack? So ஒரு ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மினிமம் நம்மளுக்கு ஒரு queueல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. So we need 2 stack, 2 queue.
அதே மாதிரி நமக்கு இப்படியும் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். What is the minimum number of stack required for implementing a queue? ஒரு queue implement பண்றதுக்கு we need minimum 2 stack தேவை. இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு 2 2 தான். So the correct option is D. Which data structure is used to check a palindrome? Okay. So palindrome அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்க வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். So that is the concept, right? palindrome அப்படின்றதே நம்ம கான்செப்ட் அதுதான். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்க வந்து ரிவர்ஸ் பண்ணா நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் லைக் மேடம். மேடம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப ரிவர்ஸ் பண்ணாலும் மேடம் தான் வரும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணணும், அதான் கான்செப்ட். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம். இப்ப நான் மேடம்னு வச்சுக்கோங்க. A, this is A, B, M. ஸோ இது ஒரு ஸ்டாக்னா எனக்கு ரிவர்ஸ் பண்றது ஈஸி. லாஸ்ட் ஃபர்ஸ்ட், ரைட்? ஸோ இப்போ நான் இது ரிவர்ஸ் பண்றேன்னா திரும்ப அகைன் இது இப்படிதான் எனக்கு அவுட்புட். ஸோ ஈஸியா நான் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? ஸ்டாக். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது ஓஎஸ் கான்செப்ட். கன்சிடரிங் paging hardware that has a TLB, let us assume that the page table and the pages are in the physical memory. Search in millisecond and accessing the physical memory takes 80 milliseconds. In case the TLB hit ratio is 0.6, then the efficient memory access time is dash. Okay, so இப்போ TLB na என்ன? So TLB na translation look aside buffer. So இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட யூஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஜிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ். ஸோ பேஜிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஜ் டேபிள் இருக்கும். ஸோ அதுல வந்து பேஜ் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரேம் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் நம்பரை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மீன் சேம் மெமரியிலேயே அந்த ஃப்ரேம் நம்பர்ல போய் அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும். அந்த ஆஃப்செட் என்ன ஆஃப்செட் இருக்கோ அது ஆக்சஸ். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு ப்ராசஸை நம்ம வந்து பேஜிங்கா டிவைட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ப்ராசஸ். இதை வந்து நான் பேஜிங்கா டிவைட் பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஹோல் ப்ராசஸை என்னால் மெமரியில வைக்க முடியாது. ஸோ அதனால ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறேன். ஸோ வைக்கும் போது நான் என்ன பண்றேன்னா ஒரு பேஜிங் டேபிள்ல வைப்பேன். ஸோ பேஜிங் டேபிள்ல இருந்து அந்த ஃப்ரேம் நம்பர், பிகாஸ் எனக்கு ஃப்ரேம் நம்பரா தான் எனக்கு மெயின் மெமரியில இருக்கு. ஸோ ஃப்ரேம் நம்பரை பிக் பண்ணி அந்த ஃப்ரேம் நம்பருக்குள்ள நம்மளுக்கு டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்செட் மூலமா. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா மெயின் மெமரியில நான் 2 டைம் எனக்கு ஆக்சஸ் எனக்கு தேவைப்படுது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த ஆபரேஷன் எல்லாமே நமக்கு லைக் நானோ செகண்டா இல்ல மில்லி செகண்டா தான் நமக்கு. பட் ஒரு மெமரியை நம்ம அத்தனை டைம் ஒரு 2 டைம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். கரெக்டா? சோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு எதுக்காக 2 ஆக்சஸ் தேவை? ஒண்ணு நான் போய் அந்த பர்டிகுலர் பேஜ் நம்பர் இருந்து ஃப்ரேம் நம்பர் எடுக்கணும், அது ஒரு ஆக்சஸ். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேம் நம்பர்ல போய் நம்ம அந்த ஆஃப்செட்டை வந்து ரீட் பண்ணணும், அது 2வது ஆக்சஸ். ஸோ இந்த 2 ஆக்சஸுமே மெயின் மெமரியில தான் நடக்குது. ஸோ இது இந்த மெயின் மெமரியில 2 ஆக்சஸுக்கு நான் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு டேபிள் கொண்டு வரேன். அந்த டேபிள் வந்து இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் பேஜ் டேபிள். இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த பேஜ் டேபிளோட சப்செட் தான். இப்போ இதுல வந்து லெட்ஸ் சே 1 lakh ஆஃப் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎல்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு சம் 1000 500 இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஹெவி ரெக்கார்ட்ஸ் இருக்காது. பட் இட் இஸ் அ சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னா இதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் மெமரின்னு சொல்லுவோம். இதோட யூசர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா ஒரு பேஜ் டேபிள சர்ச் பண்ணதுனா இருக்கிற எல்லா பேஜ் கூட கம்பேர் பண்ணி சர்ச் பண்ணிடும். ஆனா இதுவே பேஜ் டேபிள்ல நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா
each and every page table one by one நம்ம செக். So that will take time, but இது வந்து ரொம்பவே TLB பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எஃபிஷியன்ட்டா இருக்கும். Okay, so okay, the question is ஒரு 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 டைம் நான் டிஎல்பில அந்த பேஜ் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 1000 தான் இருக்கும். அந்த பேஜ் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அகைன் நான் போய் பேஜ் டேபிள்ல போய் செக் பண்ணி ஃப்ரேம் நம்பர் எடுத்து நெக்ஸ்ட் அகைன் மெயின் நம்பர்ல போய் செக் ஃப்ரேம் நம்பர்ல போய் செக் பண்ணுவேன். ஸோ எனக்கு டெஃபினெட்லி 2 ஆக்சஸ் வரும் இன்கேஸ் என்னோட பேஜஸ் வந்து டிஎல்பில இல்லைன்னா. ஆனா டிஎல்பில இருந்துச்சு அப்படின்னா டிஎல்பில இருந்து நான் ஒரு ஃப்ரேம் நம்பர் எடுத்துருவேன் அந்த பேஜ் நம்பருக்கு. டைரக்டா என்ன பண்ணிடுவேன், இது வந்து எனக்கு செகண்டரியில இருக்கும் டிஎல்பி. ஸோ டைரக்டா மெயின் மெமரியில போய் அந்த ஃப்ரேம் நம்பரை ஆக்சஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு மெயின் மெமரிக்கு நான் ஆக்சஸ் பண்றது எனக்கு ஒரு ஆக்சஸா தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஆக்சஸ் பதிலா எனக்கு ஒரு ஆக்சஸ் தான் இருக்கும் எனக்கு டிஎல்பில பேஜஸ் இருந்தா. ஓகே ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு 2 ஆக்சஸ் எனக்கு பேஜ் டேபிள்ல தேடணும்னா 2 ஆக்சஸ், டிஎல்பில தேடணும்னா எனக்கு ஒரு ஆக்சஸ் தான். ஓகே, இப்போ கமிங் டு த பாயிண்ட், என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, டிஎல்பில தேடணும்னா எனக்கு 10 செகண்ட்ஸ் ஆகும்னு கொடுத்துட்டாங்க டிஎல்பில மில்லி செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் மெமரி இஸ் நத்திங் பட் ரேம். மெயின் மெமரியில நம்மளுக்கு எவ்வளவு ஆகுது, 80 செகண்ட்ஸ் ஆகுது. டிஎல்பி ஹிட் ரேஷியோ நம்மளுக்கு 0.6 டெஃபினட்டா நம்மளுக்கு ஹிட் 0.6 அப்படின்னா அதோட மிஸ் ரேட் வந்து 0.4 நான் சொல்லலாமா, பிகாஸ் 1 மைனஸ் 0.6 அவ்வளவுதான். 0. மிஸ்ஸும் தெரிஞ்சிச்சு, ஹிட்டும் தெரிஞ்சிச்சு. நம்ம ஃபைனலா எஃபெக்டிவ் மெமரி ஆக்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ லாஜிக்கா நீங்க போனோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஹிட்டா இருந்துச்சு அப்படின்னா 0.6 எழுதிக்கிறேன். ஹிட்டா இருந்துச்சுன்னா எனக்கு டிஎல்பில பேஜஸ் இருக்குன்னு. ஸோ எனக்கு என்ன ஆகும், இன்டூ எனக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுக்கும் அப்ப தேடுறதுக்கு, டிஎல்பில தேடுறதுக்கு எனக்கு 10 செகண்ட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் 10 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை மட்டும் தேட மாட்டேன், அதோட ஃப்ரேம் நம்பர் எடுத்து நான் ஒரு டைம் வந்து மெயின் மெமரியில தேடுவேன். அப்ப மெயின் மெமரியோட செகண்ட்ஸ் வந்து 80. ஸோ இது ஒரு சினாரியோ. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ன்னு வரும்போது 0.4 வரும்போது என்னோட என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் டிஎல்பில செக் பண்ணுவேன். நான் எழுதுற 10 செகண்ட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிஎல்பில இல்ல, அப்பதான் எனக்கு மிஸ் வருவாங்க. ஓகே, டிஎல்பில இல்ல. சோ எனக்கு அடுத்த நான் மெயின் மெமரியில எத்தனை டைம், 2 ஆக்சஸ் தேவை. சோ அதனால ரிப்பீட்டடா 80 பிளஸ் 80 அவ்வளவுதான். இதுதான், இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 0.6 இன்டூ 90 பிளஸ் 0.4 இன்டூ 60 170. ஓகே, so total 0.6 into 90 which is 54 plus 0.4 into 70 170 68. okay, so total நம்மளுக்கு add பண்ணனும்னா we will get 1. இதுதான் logic. so the option B is the correct. so இதுதான் நம்மளுக்கு efficient memory access time கண்டுபிடிக்கிறதுக்கு formula. இங்க வந்து 2 into போடுறதுக்கு என்ன, நம்மளுக்கு 2 டைம் நம்மளுக்கு பேஜ் டேபிள் யூஸ் மெயின் மெமரி யூஸ் பண்றதுனால. okay, so next, in every entry of the page table the essential content is. so page table பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேஜ்க்கும் யார் இருப்பா, பேஜ் 1 பேஜ் 2 இருக்கும்போது அவங்களோட ஃப்ரேம் நம்பர் தான் இருப்பாங்க. சோ பேஜ் டேபிள்ல பேஜ் நம்பர் இருப்பாங்க, ஃப்ரேம் நம்பர் இருப்பாங்க. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு என்ட்ரி ஆஃப் a page table the content is frame number obviously. so option A is the correct. okay, next, an increase in a computer RAM leads to typical improvement in performance because. okay, so இதுல என்ன சொல்ல வராங்க யூசுவலா அப்படின்னா, RAM is nothing but main memory தான். அதுதான் மெயின் மெமரி. இப்போ
சோ இப்ப என்னன்னா இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஐ மீன் ஒரு டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் மெயின் மெமரியில அது இல்ல அப்படின்னா அங்க என்ன நடக்கும் பேஜ் ஃபால்ட் அக்கரா ஓகே சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்ஸ் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா நம்மளுக்கு செகண்டரி மெமரியில இருந்து நம்மளுக்கு மெயின் மெமரியில இருந்து நம்மளுக்கு டேட்டாவை ஆட் ஓகே சோ இதுதான் நம்மளோட கான்செப்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுக்கும் டைம் டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம் பட் இதுவே நம்ம ரேம் இன்க்ரீஸ் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் செகண்டரியில ஸ்டோர் பண்ணாம செகண்டரியில ஸ்டோர் பண்றதுனால தானே நம்ம செகண்டரியில இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போடுற மாதிரி இருக்கு அங்கதான் பேஜ் ஃபால்ட் ஆக்கர் ஆகுது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் செகண்டரி நான் மெயின் மெமரியில எல்லா டேட்டாவும் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் டெஃபினட்டா ஃபியூவர் பேஜ் ஃபால்ட்ஸ் நான் சொல்லலாமா ஏன் அப்படின்னா டெஃபினட்டா நான் வந்து மெயின் மெமரியில எல்லா டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு பேஜ் ஃபால்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும் பிகாஸ் இன்க்ரீசிங் ரேம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மோர் பேஜஸ் அதாவது ரொம்ப பேஜஸ் வந்து நம்மளுக்கு மெமரியில ஸ்டே ஆயிருக்கும் ஸோ தட் இட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் ரைட்டா ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ ஆப்ஷன் ஏ தான் நான் கரெக்ட் சொல்லுவேன் அதாவது ஒரு மெயின் மெமரியே நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்மளுக்கு பேஜ் ஃபால்ட் வந்து கம்மியாகும் இதுவே இன்க்ரீஸ் நம்ம கம்மி சைஸா இருக்கிறதுனால கம்மி பேஜஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய பேஜஸ் இல்லாம அதை போய் நம்ம செகண்டரியில போய் பேஜ் ஃபால்ட் நிறைய அக்கர் ஆகும் நெக்ஸ்ட் செகண்டரியில எடுத்துட்டு வந்து நம்ம புல் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ரேம் மெயின் மெமரியோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினட்டா ஃபியூவர் பேஜ் ஃபால்ட்ஸ் அக்கர் அது ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ இதுல விர்ச்சுவல் மெமரி அட்ரஸோ இதுக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆகாது பிகாஸ் அதுல இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு இது மெயின் மெமரி தான் மெயின் டேர்மே அதுலதான் நம்மளுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியும் அதுல இருந்தா மட்டும் தான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும் ரன் பண்ண முடியும் இதுவே அதுல இல்லாம செகண்டரி மெமரியில மட்டும் இருந்து பிரோஜனம் இல்லைல்ல அதுதான் விர்ச்சுவல் மெமரி இன்க்ரீசஸ் திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட் ஃபியூவர் செக்மெண்டேஷன் அப்படின்னா செக்மெண்டேஷனுக்கும் செக்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபால்ட்டையும் அதுக்கு கம்மி பண்றதும் கிடையாது லார்ஜர் RAM இஸ் ஃபாஸ்டர் இதுவும் நம்மளுக்கு ட்ரூ கிடையாது அப்ப கரெக்டா வந்து நம்மளுக்கு ஃபியூவர் பேஜ் ஃபால்ட் ஆகும் ஸோ கரெக்ட் ஸோ ஏ இஸ் த கரெக்ட் நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் தீஸ் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் விச் ஒன் சஃபர்ஸ் ஃப்ரம் பெலடி அனாமலி ஸோ ஃபர்ஸ்ட் பெலோடி அனாமலினா என்னன்னு பார்த்துக்கலாம் பெலோடி அனாமலினா என்ன ஒரு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்ல எனக்கு நான் என்ன பண்றேன்னா நான் பேஜ் ரீப்ளேஸ் பண்ணி நிறைய பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுறது ஐ மீன் மிஸ்ரேஷன் நிறைய ஆகுதுல ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன் ஸோ ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் எனக்கு பேஜ் ஃபால்ட் கம்மியாகும்ன்றதுனால நான் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறேன் ஓகே பட் அப்பயும் எனக்கு பேஜ் ஃபால்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டேர்ம் பேர் தான் பெலாடி அனாமலி யூஸ்வலா நம்மளுக்கு ஃப்ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேஜ் ஃபால்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் பட் எனக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பேஜ் ஃபால்ட் வந்து நிறைய இருக்கும் எப்போ ஃப்ரேம்ஸையும் நிறைய நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கம்மி ஆகாது பேஜ் ஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டேர்ம் பேர் தான் பெலாடி ஸோ இது எதுல நடக்குது அப்படின்னா FIFO தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்ல தான் நம்மளுக்கு பெலோடி அனாமலிஸ் சஃபர் பண்ணுது பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து ரொம்ப லாங் ஐ மீன் ஃபர்ஸ்ட் இல்ல ரொம்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அரைவல் பேஸ் பண்ணி தானே நம்மளுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வருது ஃபர்ஸ்ட் ஸோ அதுதான் தட் இஸ் த கான்செப்ட் ரைட் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நேரம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃப்ரேமும் அந்த ப்ரொசீஜர் பேஜ் ஃபால்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் So next question, if a quantum time quantum is very large, is the same as first come first. So straight answer தான் டைம் குவாண்டம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் நம்ம அரைவல் ஆர்டர் வச்சு தான் நமக்கு பிளேஸ் பண்ணும் ஸோ அது பிளேஸ் போது நம்மளுக்கு நம்மளோட அல்காரிதமுக்கு சேமா தான் இருக்கும் ஸோ த ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் which of the following scenario best so deadlock அப்படின்னா என்ன
நம்ம ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்றோம். இன்னொரு ப்ராசஸ் என்ன ஆகும், அது வந்து நம்மளோட ரிசோர்ஸ்க்காக ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட்லாக். ஏன்னா 2 ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இதனால. அப்படியே வெயிட்டிங்லயே தான் இருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 2 or more process are waiting indefinitely for an event that can only be caused one of the waiting process. Okay. ஏதோ ஒரு வெயிட்டிங் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது ஹோல்ட் பண்ணியிருக்க ப்ராசஸ வந்து இன்னொருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணிருக்கு. இதுக்கு 2 பேருக்குமே நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் ப்ராசஸ். அப்படியே வெயிட்டிங்ல தான் இருக்கும். அதுதான் டெட்லாக். ஸோ த ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வெயிட்டிங் ஃபார் a resource that is never released. ஓகே. ஸோ அது ரிலீஸ் அது ஆகவே இல்லை, ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுனா அது வந்து டெட்லாக்கோட டேர்ம் கிடையாது. ஓகே. அது ஒன்று ஹோல்ட் பண்ணி ஒன்று வெயிட் பண்றது தான் டெட்லாக் டேர்ம். நெக்ஸ்ட் a thread that is executing a non-terminated looping which is not a correct. A is the correct option. So next, which of the following is a disadvantage of a shortest job scheduling algorithm? Shortest job scheduling algorithm பொறுத்த வரைக்கும் burst time பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எது ஷார்ட்டா இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணுவோம், ஷெட்யூல் பண்ணுவோம். இதுதான். பட் அக்கர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இட் கேன் காசஸ் a starvation. எஸ், பிகாஸ் எனக்கு பஸ்ட் டைம் ஒரு அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டா வர்றதுக்கு மட்டும் ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். மற்றபடி நீங்க பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அது டூ ஃபாஸ்ட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரொம்ப மெமரியும் நம்மளுக்கு ஷார்டஸ்ட் ஷெட்யூலிங் ரொம்ப ரெக்வயர் ஆகாது. இது எதுக்குமே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஓகே. So next question, and OS uses TLB2. Okay. So இப்பதான் நான் TLB பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். இது என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு ரீசன்ட், அதாவது ரீசெண்டா என்னன்னா இட் இஸ் a subset of page table, right? So ரீசன்ட் தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு. ஓகே. ஸோ the option A is the correct. இது டிக்ரீஸ் சிபியூ ஒர்க் லோட டிக்ரீஸ் பண்ணவே பண்ணாது. சிபியூ ஒர்க் லோட யூட்டிலைசேஷன் அது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ் டிஸ்க் ஸ்டோரேஜ். டிஸ்க்குக்கும் இதுக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே. இது வந்து அடிஷனலா டேபிள் தான் நம்மளுக்கு. நன் ஆஃப் த அபவ் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட்? ஸோ வி ஆல் நோ தட் லாஜிக் அட்ரஸ்ன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், நெக்ஸ்ட் பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். லாஜிக் அட்ரஸ் வந்து யாருக்கு, ஒரு சிபியூ வந்து ஒரு ப்ராசஸர் ஜென்ரேட் பண்ணும் போது நம்மளுக்கு லாஜிக்கல் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ் இது ஓகே. நெக்ஸ்ட் ஒரு மெயின் மெமரியில என்ன இருக்கும், பிசிக்கல் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இதே தான் ஒரு ஆதார் கார்டுன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆதார் கார்டோட விர்ச்சுவல் ஐடி வந்து ஒரு ஐடி, அதோட ஆதார் நம்பர் ஒரு ஐடி. விர்ச்சுவல் நம்பரை வச்சு நம்ம ஆதார் நம்பரை கெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு இன்டர்னலா ஃபுல்லா ஆதார் நம்பர் தான் யூஸ். ஸோ அதே கான்செப்ட் தான். லாஜிக்கல் அட்ரஸ் வந்து சிபியூ வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது இருக்கும். ஆனா அது வந்து நமக்கு மெயின் மெமரியை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் அட்ரஸா தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கன்வர்ஷன் வேணும்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸோட லாஜிக்கல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸா கன்வெர்ட் பண்ணிட்டு மெயின் மெமரியில நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த ஆப்ஷனுக்கு எது கரெக்டா இருக்கு? டு டிரான்ஸ்லேட் த விர்ச்சுவல் அட்ரஸ் டு. So next, the primary difference between user level threads and the kernel level threads. So user level threads பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு த்ரெட்ஸ், ஐ மீன் யூசர் லெவல் த்ரெட்ஸ், இது எல்லாமே நமக்கு டைப் ஆஃப் த்ரெட்ஸ்ல வரும். யூசர் லெவல் த்ரெட்ஸ்னா நமக்கு யூசரே அந்த கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே கர்னல் லெவல் த்ரெட்ஸ் அப்படின்னா அந்த ஓஎஸ்ஐ எல்லாம் மேனேஜ் பண்ணிப்போம். ஐ மீன் பில்ட் லைக் த்ரெட் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட்.
சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க coming to the option 1 user level threads do not use OS services via system whereas kernel threads require system. Yes, because user levelக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம் யூசரே எல்லா வேலையும் பார்த்துடலாம் அந்த த்ரெட்டை வச்சு. சோ அதுக்கு வந்து சிஸ்டம் கால் அப்ப தேவைப்படாது. பட் கர்னலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது user level thread are independent of each other whereas kernel thread can write into each other's memory space. Okay, which is not true. user level வந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ யூசர் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு நமக்கு ஓஎஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. அதாவது ஒரு த்ரெட் அக்கர் ஆகும்போது அதோட மேனேஜிங் எல்லா பார்ட்டுமே யூசர் தான் பண்ணணும். ஒரு த்ரெட் கிரியேட் பண்றது, ஒரு த்ரெட்டை சிங்க்ரனைஸ் பண்றது, ஒரு த்ரெட்டுக்கு ஒர்க் கொடுக்கறது, அலோகேட் பண்றது, ஒரு த்ரெட் டெர்மினேட் பண்றது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து யூசரே பார்த்துப்பாங்க. இதுவே கர்னல் அப்படின்னா நம்மளுக்கு கர்னல் லெவல் த்ரெட் அப்படின்னா அதுவே என்ன பண்ணிடும் லைப்ரரியில யூஸ் பண்ணி அதுவே வந்து மேனேஜ் பண்ணி ஓஎஸ்ஐ டைரக்டா மேனேஜ் பண்ணி அது சிஸ்டம் கால் மூலியமா மேனேஜ் பண்ணி என்ன பண்ணும் அதுவே ப்ராசஸ் பண்ணும். இண்டிவிஜுவலா ஷெட்யூல் பண்ணிக்கும். உனக்கு இந்த ஜாப், இதுக்கு இந்த ஜாப், இந்த மாதிரி. ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனுமே கரெக்ட் பிகாஸ் யூசர் லெவல் த்ரெட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் user level thread require memory management where kernel threads do not. Definitely no, because user level thread பொறுத்த வரைக்கும் அதுக்கு memory management தேவைப்பட்டுச்சுனாலும் ஓகே தேவைப்பட்டுச்சுனாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு யாருக்கு சிஸ்டம் கால் மூலியமா கர்னலுக்கு ஆக்சஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். பட் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரெக்வயர்மெண்ட். ஓகே, so the option none of the above தப்பு. So the option A is the correct answer. So next question, in a paging, which data structure is typically used to map virtual address to physical address? So physical address को virtual address को map பண்றதுக்கு ஒரு paging table இருக்குல்ல, so அது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு hash table, like page table. So அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னா hash table structure. Please make a note. So next question. Consider a system having n resources of the same type. These resources are shared by 3 processes ABC, which have a peak time demands of 3, 4, 6 respectively. The minimum value of m that ensures that deadlock will never occur. So இது வந்து நீங்க கான்செப்சுவலா அதாவது நீங்க லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. லைக் ஃபார்முலா ஓரியன்டா போகாதீங்க. எப்படி அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற 3 ப்ராசஸ் இருக்கு. அந்த 3 ப்ராசஸ்க்கும் தேவைப்படுறது 3, 4, 6 இவ்வளவுதான் தேவைப்படுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு -1 -1 பண்ணுங்க. அவ்வளவுதான் பண்ணீங்க அப்படின்னா 2 + 3 + 5, so totally 10. கரெக்டா? so 10 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த 10 வந்து +1 மட்டும் கொடுத்தனா we will get 11. இது எதுக்கு +1 கொடுக்குறோம் அப்படின்னா see எல்லாத்துக்கும் நம்ம -1 கொடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த 3க்கு வந்து நம்ம 2 allocate பண்ணிட்டோம், இதுக்கு 3 allocate பண்ணிட்டோம், இதுக்கு 5 allocate. ஓகே, சோ பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு 1 1 1 தான் பேலன்ஸ். அப்போ இந்த +1 அதுக்காக தான் பண்றோம். ஒரு +1 பண்ணோம் அப்படின்னா அப்ப இந்த ஒன்ன வந்து நம்ம வந்து இதுக்கு கொடுத்துடலாம். இது கொடுத்துட்டு இது கம்ப்ளீட் ஆயிட்டோன்னே இதுக்கு அலோகேட் பண்ணி இருக்கிற இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா இந்த 2ஐயே எடுத்துக்கலாம். அப்ப 3 வந்துருமா எக்ஸ்ட்ரா, அகைன் நெக்ஸ்ட்க்கு அலோகேட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணலாம். அந்த 1 எக்ஸ்ட்ரா இருந்தா போதும், நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஆல்ரெடி அலோகேட்டட் இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஐ மீன் டீஅலோகேட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் கான்செப்ட். அப்போ வந்து டெட்லாக்கும் நம்மளுக்கு அக்டர் ஆகாது. இவங்க வந்து மினிமம் கேட்டிருக்காங்க. சோ மினிமம் வந்து நம்மளுக்கு 11. இங்க பாருங்க. சோ இப்ப நம்ம ஃபார்முலா ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா ஓரியன்டா பார்த்தோம்னா சமேஷன் ஆஃப் ஒண்ணுமே இல்ல மேக்ஸிமம் டிமாண்ட் ப்ராசஸ் கொடுக்குறாங்கல்ல -1 நெக்ஸ்ட் +1 இதுதான் ஃபார்முலா சமேஷன் ஆஃப். ஓகே, சோ இதுதான் இங்க நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன்.
So this is the concept. -1 plus 6 minus 1 plus 1. So totally 2 plus 3 plus 5 plus 1, which is 11. So answer is 11. Okay. So அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு சண்டே. ஸோ நல்லா எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டா போங்க. கொஸ்டின்ஸ் வந்து லைக் நல்லா கேர்ஃபுல்லா அதை ரீட் பண்ணிட்டு அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வித்தின் 1 கீவேர்ட்ஸ்ல வந்து அந்த ஆன்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு ஒரு வேர்ட்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா கொஸ்டினை படிச்சு அதை வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.